பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரன்பும் பெரும் கருணையும் கொடைமிக்க பேரபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசீஹத் செய்தவனாக என் முறையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இஸ்லாத்தை கொண்டு நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கம் என்பதை மொழிபெயர்த்தால் கூட அமைதியின் மார்க்கம், சாந்தியின் மார்க்கம், சமாதானத்தின் மார்க்கம் என்றுதான் மொழிபெயர்க்கவே முடியும். நெருப்பு சூடாகத்தான் இருக்க முடியும், அது குளிர்ச்சியாக இருக்கவே முடியாது. ஒரு ஐஸ் கட்டி அது குளிர்ச்சியாகத்தான் இருக்க முடியும், சூடாக இருக்கவே முடியாது. அப்படித்தான் இஸ்லாம் அது அமைதியின் மார்க்கமாகத்தான் இருக்க முடியும். அதற்கு பின்னால் குழப்பங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் வேலையே கிடையாது. எனவே தான் இஸ்லாம் என்கின்ற பெயர் தன்னுடைய பொருளிலேயே சாந்தி, சமாதானம் என்பதையே கொண்டிருக்கிறது. ஆக ஒரே வரியில் சொல்வதாக இருந்தால் சமாதானத்தை உறுதிப்படுத்தும் ஒரு மார்க்கம், அமைதியை நிலைநாட்டும் ஒரு மார்க்கம், சர்ச்சைகளுக்கும் குழப்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மார்க்கம். எனவே தான் திருக்குர்ஆனில் சலாம் என்கின்ற வார்த்தை மாத்திரம் 44 முறை பயன்படுத்தப்படுகிறது. ஒரு போரை மார்க்கம் அனுமதிக்கிறது என்று சொன்னால் அந்த போருக்கு பின்னால் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தால் மட்டும்தான், குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தால் மட்டும்தான் அந்த போருக்கு மார்க்கம் அனுமதி தருகிறது. எனவே போருக்கு அனுமதி தருகிறதே என்று சொன்னாலும் அதற்கும் அமைதிதான் நோக்கமாக இருக்கிறது. ஒருவன் கொலை செய்கிறான், கொள்ளையடிக்கிறான் என்றால் கடுமையான தண்டனையை அவனுக்கு தருகிறது. ஏன் கடுமையான தண்டனை என்கின்ற கேள்விக்கு பின்னால் இந்த மார்க்கம் சொல்லுகிற பதில் இதுதான். அந்த கொடிய குற்றவாளிக்கு கடுமையான தண்டனையை தருவதன் மூலம் மீண்டும் ஒருவன் இப்படி செய்துவிடக் கூடாது, அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும், மீண்டும் சர்ச்சைகளும் குழப்பங்களும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்கின்ற சுபிட்சமான வாழ்க்கை நோக்கமாக இருக்கிற காரணத்தினால் தான் கடுமையான தண்டனையை கொண்டு சுபிட்சமான சூழலுக்கு வழிவகுக்கிறது. ஆக எந்த இடத்திலும் இந்த மார்க்கம் ஒரு குழப்பத்திற்கோ சர்ச்சைக்கோ வழிகாட்டாது. மார்க்கத்தினுடைய தாரக மந்திரம் அமைதி, அடக்கம், பணிவு, கனிவு, மென்மை, இவைகள் தான். ஒரே வரியில் சொல்வதாக இருந்தால் இந்த மார்க்கம் எதை போதிக்கிறது? அமைதியை போதிக்கிறது, அன்பை போதிக்கிறது, இனிமையை போதிக்கிறது, மென்மையை போதிக்கிறது. ஒரு முஸ்லிம் இருக்கிறார், அவரிடத்திலே மென்மையான போக்கு இருக்கிறது. இன்னொரு முஸ்லிம் இருக்கிறார், அவரிடத்தில் கடுமையான போக்கு இருக்கிறது. இந்த மார்க்கம் யாரை உயர்ந்தவர் என்று சொல்லும் என்று சொன்னால் மென்மையான போக்கு கொண்டவர் தான் உண்மையில் உயர்ந்தவர், சிறந்தவர் என்பதாக சொல்லும். அவர்தான் சுவர்க்கத்திற்கு மிகவும் பொருத்தமானவர் என்பதாகவும் இந்த மார்க்கம் சொல்லும். ஆக அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஒரு முஸ்லிமாக இஸ்லாத்தை பின்பற்றுகிற நாம் அமைதியை நிலைநாட்டும் ஒருவராகத்தான் வாழ முடியுமே தவிர ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய, அன்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை இஸ்லாத்தை பின்பற்றுகிற ஒரு முஸ்லிமால் செய்து விடவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய துஆக்களை நமக்கு கற்றுக் தந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துஆவை ஓதுவாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதுல ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகிற ஒரு துஆ 3 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம். ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகிறோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 முறை இந்த துஆவை ஓதுகிறார்கள். அப்படி என்றால் தன்னுடைய வாழ்நாளில் எத்துணை முறை தொழுகிறோம், எத்துணை முறை இந்த துஆ ஓதப்படுவதற்கு தகுதியானது, மேன்மையானது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம், யா அல்லாஹ் நீ சலாமானவனாக இருக்கிற, அமைதியானவனாக இருக்கிற, சாந்தமானவனாக இருக்கிற,
உமின்க ஸலாம், உன்னிடத்திலேயே அந்த அமைதியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், கேட்கிறோம், கோருகிறோம். தபாரக் யா தல் ஜலாலி வல் இக்ராம், பரக்கத்து பொருந்தியவனே எங்களுக்கு நீ வழிகொள்வாயாக என்கின்ற அற்புதமான ஒரு துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஹதீஸ். நபி அவர்கள் சொன்னார்கள், சலாம் என்பது அல்லாஹ்வுடைய பெயராகும், அந்த சலாமை நீங்கள் உலகத்திலே பரப்புங்கள் என்பதாக சொன்னார். சலாமை பரப்புவது அல்லாஹ்வுடைய குணத்தை, அல்லாஹ்வுடைய பெயரை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் சலாமாக இருப்பது, சலாத்தை பரப்புவது, சலாமத்தை தரக்கூடிய மனிதனாக வாழ்வது, இதுதான் இஸ்லாத்தை பின்பற்றுவதனுடைய ஒரு அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயல்பான விஷயங்களிலே கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாகவும், அன்பாகவும், பணிவாகவும், யதார்த்தமாகவும் தான் இருந்திருக்கிறார்களே தவிர கடுமை என்பது, கடினம் என்பது, சிரமம் என்பது, சர்ச்சை என்பது, குழப்பம் என்பது இவைகள் அனைத்துமே தவிர்க்கப்பட வேண்டும். சாதாரண விஷயங்களிலே கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. ஹஸரத் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவங்க பிறக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து இந்த செய்தியை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க ஹர்ப் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஹர்ப் என்று சொன்னால் போர் என்பது பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் என்னும் பொருளை கொண்டிருக்கிற ஹர்ப் வேண்டாம், ஹஸன் என்று வையுங்கள் என்பதாக சொன்னார். அடுத்த குழந்தை பிறந்தது. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, குழந்தை பிறந்திருக்கு, என்ன பேர் வச்சிருக்கிறீங்க? ஹர்ப் என்று வச்சிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹர்ப் வேணாம், ஹுசைன் சொல்லி வைங்க என்பதாக சொன்னாங்க. மூன்றாவது குழந்தை பிறந்துச்சு. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து சொன்னாங்க, குழந்தை பிறந்திருக்கு, என்ன பேர் வச்சீங்க? ஹர்ப்னு வச்சேன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹர்ப் வேண்டாம், முஹ்சின் என்று வையுங்கள் என்பதாக சொன்னார்கள். முதல் குழந்தைக்கு ஹசன், அடுத்த குழந்தைக்கு ஹுசைன், அடுத்த குழந்தைக்கு முஹ்சின். அழகு, அன்பு, நன்மை இவைகளை பொருளாக கொண்டிருக்கிற இந்த பெயரை வையுங்கள், போர் என்று வைக்க வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போர் என்பதை வீரத்தின் அடையாளமாக பெயர் வைத்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் என்பதை கடினத்தின் அடையாளமாக வேண்டாம் என்று தடுத்தார். இயல்பான விஷயங்களிலே கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பை நிலைநிறுத்தும் விதமாகவே நடந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது மிக அற்புதமான ஒரு சான்று. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு வெடிச்சிரிப்பு சிரிக்கவே மாட்டார்கள், புன்முறுவல் பூத்தவர்களாகவே சிரிப்பார்கள் என்பதாக சொல்றாங்க. ஒரு சின்ன விஷயம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக வெடிச்சிரிப்பு சிரிப்பதை கூட தவிர்த்திருந்தார்கள், புன் சிரிப்பு சிரிக்கக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். இந்த ஹதீஸை இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அமைதியாக இருத்தல் என்கின்ற தலைப்பின் கீழ் முதலாவது ஹதீஸாக கொண்டு வருகிறார். என்றால் ஒரு சின்ன விஷயங்களிலே கூட அன்பு, சின்ன விஷயங்களிலே கூட அமைதி, சின்ன விஷயங்களிலே கூட அடக்கம், சின்ன விஷயங்களிலே கூட பணிவு, சின்ன விஷயங்களிலே கூட கனிவு, சின்ன விஷயங்களிலே கூட மென்மை, இதுதான் இஸ்லாத்தினுடைய கூறுகள். இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டது இதை கொண்டுதான், கடினத்தை கொண்டோ, சச்சரவுகளை கொண்டோ, குழப்பங்களை கொண்ட அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் அன்பினுடைய ஊற்றுகளாக சில வழிமுறைகளை சொல்லித் தருகிறது. அதிலே 4 வழிமுறைகளை அறிஞர்கள் மீண்டும் மீண்டும் சொல்வார்கள். அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முஸ்லிம் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். இந்த இடத்தில் சலாமத்தை பரப்ப வேண்டும் என்பதை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பாதுகாப்பை உறுதி செய்வது என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனிலே ஒரு வசனத்தில் சொல்லுகிறார், பல் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கத்தல الناس ஜமீஆ வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யா الناس ஜமீஆ. யார் ஒரு உயிரை கொல்வாரோ மொத்த மனித குலத்தையே கொன்றவர் போலாவார், யார் ஒரு உயிரை காப்பாரோ மனித குலத்தையே காத்தவர் போலாவார். திருக்குர்ஆனுடைய இந்த அற்புதமான ஒரு வசனத்தை உலகம் முழுக்க உறக்க ஒலிக்க செய்வது முஸ்லிம்களினுடைய கடமை. எந்த தத்துவங்களும் இந்த அளவிற்கு அழகாக சொன்னது கிடையாது. ஒரு உயிரை கொள்வது மொத்த மனித குலத்தையே கொள்வதை போன்று, ஒரு உயிரை காப்பது மனித குலத்தையே காப்பது போன்று. இது வெறும் கொள்வது காப்பதற்கு மட்டும் கிடையாது. அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஒரு உயிருக்கு தொந்தரவு கொடுப்பது மனித குலத்திற்கே தொந்தரவு கொடுப்பதை போன்று, ஒரு உயிருக்கு உதவி செய்வது மனித குலத்திற்கே உதவி செய்வதை போன்று.
வெறும் கொள்வது காப்பது என்பதில் மாத்திரம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களிலே கூட ஒரு மனிதனை மகிழ்விப்பது மனித குலத்தையே மகிழ்விப்பதை போன்று. ஒரு மனிதனுக்கு சின்ன அளவிலான தொந்தரவு கொடுத்தாலும் மனித குலத்திற்கே நீ தொந்தரவு கொடுப்பதை போன்று என்பதாகத்தான் இந்த வசனத்திற்கு கீழே எல்லா அறிஞர்களும் விளக்கம் தருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையும் அப்படிதான் இருந்துச்சு. சஹாபாக்கள் பயணம் புறப்பட்டு போனாங்க, ஒரு இடத்துல தங்கினாங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப விழிச்சு இருக்கக்கூடிய சகாபாக்கள் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே அவருடைய கை காடு எல்லாத்தையும் பக்கத்துல கட்டி போட்டுட்டாங்க. தூங்கிக்கிட்டு இருந்தவரை அவருடைய கையையும் காலையும் கட்டி போட்டுட்டாங்க. அவர் முடிச்சாரு, கை காலெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு பயந்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இந்த செய்தி வந்த போது சொன்னாங்க, ஒரு முஸ்லிமை பயமுறுத்துவது ஒரு முஸ்லிமிற்கு ஹலாலானது கிடையாது என்பதாக சொன்னார். எந்த சந்தர்ப்பத்திலும் இது போன்று பயமுறுத்த வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். என்றால் தன்னுடைய சொந்த சகோதரனிடம் கூட கூர்மையான ஆயுதங்களை கொண்டு விளையாடாதீர்கள். அப்படி கூர்மையான ஆயுதங்களை கொண்டு யார் விளையாடுகிறாரோ அவரை மலக்குமார்கள் சபித்துக் கொண்டே இருக்கிறார்கள், அதை அவர் கீழே போடும் வரை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குழப்பங்களுக்கு காரணமாக இருப்பது என்பது மிகப்பெரிய பாவம் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. கொலையை விட கொடிய குற்றம் குழப்பத்தை ஏற்படுத்துவது என்று குர்ஆன் சொல்லுகிறது. குழப்பம் ஏற்பட்டு விடவே கூடாது, வதந்தியை பரப்பி விடவே கூடாது. வரலாற்றின் வழி நெடுக பார்க்கிறோம், வதந்திக்கு பின்னால் எவ்வளவு பெரிய சிரமங்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்பதாக. முஸ்லிம்கள் பாதுகாப்பு தேடி ஹபஷாவுக்கு போனாங்க. ஹபஷால போய் யாரோ வதந்தியை பரப்பி விட்டுட்டாங்க. மக்கால எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், குறைஷிகள் எல்லாம் நபி அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக இந்த வதந்தியை நம்பி பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில ஹபஷாவில் இருந்து மீண்டும் மக்காவிற்கு வந்தவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். வரும் வழியிலேயே மரணித்தவர்களும் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது. அந்த உஹது போர்க்களத்தினுடைய முகமே மாறிவிட்டது. பெற வேண்டிய வெற்றி தோல்வி முகமாக மாறியதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கின்ற வதந்தி. ஒரு வதந்திக்கு பின்னால் இந்த சமூகத்திலே பல மாற்றங்கள், பல சிரமங்கள் ஏற்பட்டிருக்கிறது. வதந்தி எல்லா காலங்களிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இரண்டாவதான வழிமுறையாக மார்க்கம் சொல்லுகிறது, அமைதியை விதைப்பதற்கான இரண்டாவது வழிமுறை. முதலாவது இடம் என்ன அப்படின்னு சொன்னா பாதுகாப்பை உறுதி செய்வது. இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய நாவாலும் தன்னுடைய செயலாலும் அமைதியை பரப்புவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி சலாம் என்பது அல்லாஹ்வுடைய பெயர், அதை நீங்கள் உலகத்தில் பரப்புங்கள் என்பதாக சொன்னார். சலாத்திற்கு பின்னால் கூட சச்சரவு சில நேரங்களில் ஏற்படும். எப்படி தெரியுமா? நான் சலா சொன்ன பதில் கூட சொல்ல மாட்டாருங்க அவரு என்பதாக கூட ஒரு சர்ச்சை வரும் தெரியுமா? சலாம் சொன்னது சலாம், ஆனால் அவர் பதில் சலாம் சொல்லவில்லை என்பதற்காக வேண்டி அவர் குறித்த அவதூறு, அவர் குறித்த தவறான எண்ணங்கள் பேசப்படுகிறது அல்லவா? எனவே ஒரு ஹதீஸில் நபி அவர்கள் இப்படியே சொல்லுகிறார்கள், நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அவர் பதில் சொல்லிவிட்டால் அது நன்மையாகிவிடும். அவர் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் அவரை விட சிறந்த மலக்குமார்கள் பதில் சொல்லிவிடுகிறார்கள் என்பதாக சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் அவர் பதில் சொல்லவில்லை என்பதை சர்ச்சையாக்கி விடாதீர்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் வார்த்தையில் சலாம் சொல்வதற்கு பின்னால் கூட எந்த வகையிலும் ஒரு விதமான குழப்பம், சிரமம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் நபி அவர்கள் இவ்வளவு கவனமாக போதனை செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து சிறந்த செயல் எது என்பதாக கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலாம் சொல்லுங்கள், ஏழைகளுக்கு உணவு வழங்குங்கள், உறவுகளை அரவணைத்து வாழுங்கள், மக்கள் தூங்குகிற நேரத்தில் இரவில் நின்று வணங்குங்கள், சலாமத்தோடு சுவர்க்கத்தில் நுழைவீர்கள் என்பதாக சொன்னார். சிறந்த காரியம் சலாம் சொல்லுவது, சொன்னால் மட்டுமல்ல செயலாலும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயலால் சலாமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருவரை நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர் சிறந்த காரியத்தை செய்து விட்டார். தொழுகையை விட, நோன்பை விட, ஜகாத்தை விட, ஹஜ்ஜை விட, ஜிஹாதை விட சிறந்த காரியத்தை நான் சொல்லித் தரவா என்பதாக கேட்டார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தொழுகையை விடவா, நோன்பை விடவா, ஜகாத்தை விடவா, ஹஜ்ஜை விடவா, ஜிஹாதை விடவா சிறந்த காரியமா என்ன என்பதாக கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை எழுகிற நேரத்திலே சலாமை ஏற்படுத்துவது, சமாதானத்தை ஏற்படுத்துவது, இது இத்தனை காரியங்களை விட சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.
எனவே தன்னுடைய செயலால் சலாமத்தை உறுதிப்படுத்துவது. மூன்றாவது வழிமுறை மார்க்கம் சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய உள்ளத்தில் சலாமத்தை ஏற்படுத்தி கொள்வது, தன்னுடைய உள்ளத்துல கல்வே சலீமாக இருப்பது. இமாம் சுஃபியான் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய உஸ்தாத் அபுல் பஷர் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, நம்முடைய முன்னோர்களினுடைய அமல்கள் குறித்து ஏதாச்சும் சொல்லுங்களேன் என்பதாக கேட்கிறாங்க. அப்ப அவங்களுடைய உஸ்தாத் இமாம் அபுல் பஷர் அவங்க சொன்னாங்க, எங்களுடைய முன்னோர்களுடைய அமல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, சின்ன அமல்களை கொண்டு பெரிய நன்மைகளை பெறக்கூடியதாக இருந்தது என்பதாக சொன்னாங்க. இமாம் சுஃபியான் இப்னு தீனார் அவங்க கூடுதல் விளக்கம் கேட்கிறாங்க, அது எப்படி சின்ன அமல்களை கொண்டு பெரிய நற்கூலியை பெறுவது என்பதாக கேட்கிறாங்க. அப்ப அபுல் பஷர் அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருந்தது, அதை கொண்டு அவர்கள் பெற்றார்கள் என்பதாக சொன்னார். அவருடைய உள்ளத்தை சலாமத்து நிறைந்ததாக வைத்திருப்பது என்பது சின்ன அமலை கொண்டு பெருவாரியான நற்கூலியை பெறுவதற்கு காரணமாக அமைகிறது என்பதாக சொன்னார். எனவே உள்ளத்தில் தந்தை சலீமாக இருக்க வேண்டும். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், சிறந்த மனிதர் யார் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு மஹ்மூமில் கல்வி வ ஸதூகுல் லிசான் என்பதாக சொன்னார்கள். யார் கள்ளக்கபடமில்லாத உள்ளத்தை கொண்டிருக்கிறாரோ, உண்மையான நேர்மையான வார்த்தைகளை பேசுகிறாரோ அவர்தான் என்பதாக சொன்னார். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஸதூகுல் லிசான் என்று சொன்னால் எங்களுக்கு புரிகிறது, நேர்மையாக பேசுபவர், உண்மையாக பேசுபவர் என்பது புரிகிறது. ஆனால் மஹ்மூமுல் கல்ப், கள்ளக்கபடமில்லாத உள்ளம் என்று சொல்கிறீர்களே, அது எங்களுக்கு புரியவில்லையே என்பதாக கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறையச்சம் கொண்டவராக, பாவத்தின் சிந்தனை இல்லாதவராக, பிறர் மீது குரோதம் கொள்ளாதவராக, பிறர் மீது பொறாமைப்படாதவராக இருக்கிறாரே, அந்த உள்ளத்தை கொண்டவர் தான் சிறந்தவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 4 விஷயங்களை சொல்லுகிறார்கள். ஒன்று இறையச்சம், இன்னொன்று பாவத்திலிருந்து தூய்மையாக இருப்பது, மூன்றாவது பிறரின் மீது குரோதம் கொள்ளாமல் இருக்கக்கூடிய உள்ளம், பிறரின் மீது பொறாமை கொள்ளாமல் இருக்கிற உள்ளம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உள்ளத்தை தூய்மையாக வைத்திருந்து அடுத்தவர்களின் மீது பொறாமையோ குரோதமோ இல்லாமல் இருப்பது என்பது இஸ்லாத்தை மிக நெருக்கமாக பின்பற்றுகிறார் என்பதனுடைய ஒரு அடையாளம். ஹஸரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்ட ஒருத்தரை பத்தி தவறாக சொல்றார். ஹஸரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க கேட்டாங்க, அவர் குறித்து நீ சொல்லுவது பொய்யாக இருந்தால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅகும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனூ என்கின்ற வசனத்தில் நீ அடங்குவாய். ஒருவேளை நீ சொல்வது உண்மையாக இருந்தால் ஹம்மாஸின் மஷாஇன் பினமீம் என்கின்ற வசனத்தில் நீ அடங்குவாய் என்பதாக சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீ சொல்வது பொய்யாக இருந்தால் பொய்யான செய்தியை கொண்டு வரக்கூடியவன் பாவி என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே நீ பாவியாக ஆகிவிடுவாய். நீ கொண்டு வருகிற செய்தி உண்மையாக இருந்தது என்று சொன்னால் ஹம்மாஸின் மஷாஇன் பினமீம், பொய் கோள் பேசி தெரியாதீர்கள், புறம் பேசி தெரியாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதில் நீ அடங்கி விடுவாய். நீ சொல்றது பொய்யாக இருந்தாலும் அது உனக்கு பாதகம் தான், நீ சொல்றது உண்மையாக இருந்தாலுமே அது உனக்கு பாதகம் தான். எனவே அவர் குறித்து குரோத மனப்பான்மை வேண்டாம் என்பதாக கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. ஒருத்தர் வந்து நீ குறை சொல்றியே, அவர் மேல குரோதம் வேண்டாம், விரோதம் வேண்டாம். நீ சொல்றது உண்மையாக இருந்தாலும் உனக்கு பிரச்சனை தான், நீ சொல்றது பொய்யா இருந்தாலும் பிரச்சனை தான் என்பதாக கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. என்ன அப்படின்னு சொன்னா, சலாமத் விதைக்கப்படுவதற்கு, நிலைநாட்டப்படுவதற்கு எது மிக அவசியம்? உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டு அடுத்தவர்களின் மீது விரோத குரோத மனப்பான்மை இல்லாமல் இருப்பது மிகவும் அடிப்படையான ஒன்று. அதை வைத்துக் கொண்டு சமாதானத்தை நிறுவ முடியாது. 4வதாக இந்த மார்க்கம் சொல்லுகிறது, சலாமத்தை விதைப்பதற்குண்டான வழிகளில் ஒன்று, உங்களிடத்திலே அறிவியலர்கள் வந்து விவாதித்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் கடந்து போய்விடுங்கள் என்பதாக சொல்லுங்கள். உங்கள்கிட்ட உள்ள மடையர்கள் பேசுகிறார்கள், விவாதம் செய்கிறார்கள், பிரச்சனைக்குள் இழுக்கிறார்கள், சர்ச்சையை ஏற்படுத்துகிறார்கள், குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்று குறித்து உன்னிடத்திலே பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலே விவாதிக்க வேண்டாம், சண்டை போட வேண்டாம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு நீ கடந்து போய்விடு. ஜாஹில்கள் உங்களிடத்திலே வந்து பேசினால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி கடந்து போய்விடுங்கள் என்பதாக மாற்றம் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருபடி மேலே போய் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ சத்தியத்தில் இருந்தாலும்
உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் குழப்பம் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சி நீ அமைதியோடு இருந்தால் உனக்கு உயர்ந்த சுவர்க்கத்தை நான் வாங்கி தருவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். மடையர்களோடு விவாதிப்பதல்ல, உன் பக்கம் நியாயம் இருக்கிறது, உன் பக்கம் சத்தியம் இருக்கிறது, நீ சொல்லலாம், ஆனால் சொன்னால் குழப்பம் ஏற்படும் என்று இருந்தால் குழப்பத்தை அஞ்சி நீ அமைதியோடு இரு, சுவர்க்கத்தை பகரமாக நான் வாங்கி தருகிறேன் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் மஹனஃப் இப்னு கைஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சகிப்புத்தன்மைக்கு பெயர் போனவங்க. அவங்க ஒரு தெருவில் நடந்து போறாங்க. அவர் ஒருத்தர் திட்டிக்கிட்டே வராரு, பதில் எதுவுமே சொல்லல, அவரும் விடல. மஹனஃப் இப்னு கைஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தங்களுடைய கோத்திரத்தார்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு போயிட்டாங்க. அதற்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி அவர் பார்த்து சொன்னாங்க, இன்னும் ஏதாச்சும் விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னா திட்டி தீர்த்துரு. ஏன்னு சொன்னா நீ பேசுறத என்னுடைய கோத்திரத்தார்கள் கேட்டாங்கன்னு சொன்னா அவங்க உனக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டோம். நான் எதுவும் சொல்லல, நான் சண்டை போடல, நான் அமைதியோடு இருக்கேன், அதனால நீ பேசிக்கிட்டே வர்ற, இதுக்கு மேல நீ பேசின அப்படின்னு சொன்னா அது என்னுடைய கோத்திரத்தார்களுக்கு தெரிந்துவிடும். ஆனால் அவர்கள் அமைதியோடு இருக்க மாட்டார்கள். நீ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடும். எனவே நிச்சயம் இருந்தா இப்பவே பேசுறது என்பதாக இமாம் மஹனஃப் இப்னு கைஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். ஆக இதுதான் வாழ்க்கை. மார்க்கம் போதிக்கிற வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பிரச்சனையின் ஒரு அங்கமாக இருப்பான் அல்லது தீர்வினுடைய ஒரு அங்கமாக இருப்பான். மார்க்கம் உயர்ந்தவன் என்று எதை சொல்லுகிறது தெரியுமா? தீர்வினுடைய அங்கமாக இருக்கக்கூடியவரைத்தான் மார்க்கம் உயர்ந்த மனிதன் என்பதாக சொல்லுகிறது. பிரச்சனையின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய மனிதனை மார்க்கம் உயர்ந்தவன் என்பதாக சொல்லவில்லை. ஆக மார்க்கம் போதிப்பது இதுதான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாத்தை பின்பற்றுகிற ஒரு முஸ்லிமாக சலாமை பரப்புகின்ற, அமைதியை நிலைநாட்டுகின்ற, பணிவோடும் கனிவோடும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சுபாவத்தை சூழலை நமக்கு தந்தருவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய எல்லா உதவிகளுக்கும் நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.